السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. அன்பிற்கினிய சகோதரர்களே, நண்பர்களே, கடமையான குளிப்பது எப்படி என்பதை குறித்து மார்க்க சட்டங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். ஒன்று, கடமையான குளிப்பை பொறுத்த வரைக்கும் முதலில் 2 கைகளை கழுவ வேண்டும். மர்ம உறுப்பை கழுவ வேண்டும். உடலில் அசுத்தம் ஏற்பட்டுள்ள இடத்தை சுத்தம் செய்ய வேண்டும். அதன் பின்னர் தொழுகைக்கு உது செய்வதைப் போன்று உது செய்ய வேண்டும். பின்னர் கைகளில் தண்ணீரை எடுத்து தலைமுடியை கோதி கழுவ வேண்டும். தலையினுடைய அடிப்பகுதி வரை நன்றாக நனைக்க வேண்டும். அதன் பின்பு 3 முறை தலையில் தண்ணீரை ஊற்ற வேண்டும். பின்னர் உடலின் ஏனைய பகுதிக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இமாம் புகாரி அவர்களும் முஸ்லிம் அவர்களும் பதிவு செய்திருக்கிறார்கள். போதுமான குளிப்பின் வழிமுறையை பொறுத்தவரை குளிப்பின் நிய்யத்தோடு உடல் முழுவதும் தண்ணீர் செலுத்துவதாகும். புகாரியிலே 249வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால்களை விட்டுவிட்டு தொழுகைக்கு உது செய்வது போன்று உது செய்வார்கள். மேலும் தங்கள் மர்மஸ்தலத்தையும் உடலில் பட்ட அசுத்தங்களையும் கழுவுவார்கள். பின்னர் தங்களின் மீது தண்ணீரை ஊற்றுவார்கள். பின்னர் சிறிது நகர்ந்து நின்று தங்களுடைய 2 கால்களையும் கழுவுவார்கள். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குளிப்பாக இருந்தது என்று அன்னை மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இன்னொரு அறிவிப்பு புகாரியில் 248வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையான குளிப்பை நிறைவேற்றுகிற பொழுது முதலாவதாக தங்கள் 2 கைகளையும் கழுவுவார்கள். பின்னர் தொழுகைக்கு உது செய்வதைப் போன்று உது செய்வார்கள். பின்னர் விரல்களை தண்ணீரில் மூழ்கச் செய்து அதை கொண்டு தலைமுடியின் அடிப்பாகத்தை கோதுவார்கள். பின்னர் அவர்கள் தலையின் மீது நன்றாக 3 முறை தண்ணீரை கோரி ஊற்றுவார்கள். பிறகு தங்களுடைய உடல் முழுவதும் தண்ணீரை ஊற்றுவார்கள் என்று அறிவிக்கிறார்கள். கடமையான குளிப்புக்கு பெண்கள் ஜடையை அவிழ்க்க தேவையில்லை. மாதவிடாயில் இருந்து தூய்மையாகும் போதும் பின்னலை அவிழ்க்க வேண்டும். கடமையான குளிப்பின் போது ஜடையை அவிழ்க்க தேவையில்லை. ஆனால் மாதவிடாயிலிருந்து தூய்மையாகும் போது பின்னலை அவிழ்த்து நாம் அதை சுத்தப்படுத்த வேண்டும், குளிக்க வேண்டும். முஸ்லிமிலே 549வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், நான் அல்லாஹ்வின் தூதரே, நான் தலைமுடியை இறுக்கமாக பின்னிக்கொள்ளும் பெண்ணாவேன். தொடக்கிற்காக குளிக்கும்போது பின்னரை நான் அவிழ்த்துவிட வேண்டுமா என்று கேட்டேன். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இல்லை, நீ 2 கையளவு தண்ணீரை உன் தலை மீது 3 முறை ஊற்றினால் போதும். பிறகு உன் உடலின் மீது தண்ணீரை ஊற்றிக்கொள், தூய்மையாகி விடுவாய் என்று அவர்கள் கூறினார்கள். ஆக இதுதான் குளிப்பின் கடமையான குளிப்பை நிறைவேற்றக்கூடிய முறைகளாக இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதரும் இப்படித்தான் அவர்கள் தங்களை தூய்மைப்படுத்தி இருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.